பாக்குறான். திருட்டு பையன் திருடான். நானே நந்தவரத்துக்கு தலைமை காவல், என் காவல்ல இப்படி ஒரு நடத்தியா? எப்படா இருக்கான்? சுருண்டு கிடக்குறான். எப்ப எந்திரிப்பான்? கொஞ்ச நேரம். இதுதான் சமயம், நானும் உதைக்கிறேன். பாவி நீயா? இவனையானா திருடனை போட்டு உதைச்சீங்க? இவன் ஊமடா, பிறவியில் இருந்தே பேச முடியாதவன்டா. இந்த வாயில்லா ஜீவனையா இப்படி போட்டு உதவதான் வைத்திருக்கிறீங்க. ஐயோ ஐயோ, திரும்ப பூ பிடிக்கிறதா வருவான்டா. நான் தாண்டா அனுமதியை கொடுத்திருக்கிறேன். ஊமைங்கிற விவரம் தெரியாதுன்னு. என்னடா சொத்துற சத்தம் சேர்த்து தரையா? இல்லை யாரா சொன்னாவே? ஊமைங்கிற விவரம் தெரியாதுன்னு சொன்னாங்க. விவரம் தெரியலன்னா வாயை பொழந்து பாக்குறதானே தெரியும். டேய், பேச முடிஞ்ச நம்மள காட்டிலும் பேச முடியாத நிலையில் இருக்கிற இவன் எவ்வளவு பெரிய உத்தமன்டா. தட்டிக்கிடா. அவனை போட்டு அடிச்சிட்டீங்களா? ஏப்பா, அடிக்க வர்றாங்கன்னு தான் தெரியுது. ஒரு வார்த்தை, பூஜைக்காக புஷ்பத்தை பறிக்க போறேன்னு சொல்லக்கூடாதா? ஓஹோ, நீதான் ஊமையாச்சே, நீ எப்படி சொல்லுவேன்? ஐயோ, அழுவாதப்பா அழுவாதப்பா. கடவுள் இருக்காரு, அவருக்கு பொழுது போலன்னா இப்படித்தான் உன்ன மாதிரி வாயில்லா ஜீவன்கிட்ட சில சமயத்துல விளையாட ஆரம்பிச்சிருவாரு. வருத்தப்படாதையா, வருத்தப்படாத ராஜா. இது பாரு, இன்னையிலிருந்து பூஜை பண்ணும்போது கடவுளே அடுத்த பிறவிலாவது எனக்கு பேச்ச கொடுன்னு மனசார வேண்டிக்க ராஜா. போ போ ராஜா. போயிட்டு போயிட்டு. ஊமையை போட்டு இப்படியா உதைக்கிறது? அறிவட்ட நாயங்களா, பெரிய வீரனுக்கு விடுங்க. ஏமாளி கோமாளி இடிச்சு வாயில கரைச்சா பிடிச்சி உதைப்பீங்கடா. உண்மையான திருடனை கோட்டை விட்டுருங்க. உண்மையான திருடான்னு தெரிஞ்சா விடுவாமா? உதவதன்னு உதப்பான். அப்படி பார்த்தா உங்க ஒத்தத்தையும் உதவதன் உதப்பாமா? வயிற்றுல காப்பாடிக்கடா. அண்ணா, ரொம்ப பேசுறீங்க நீங்க. பேசுவேன் பேசுவேன். உலகத்துல பேச தெரிஞ்சா தாண்டா ஜீவிக்க முடியும். ஆமா, நம்ம வீட்டுல நம்ம 2 பேருக்கும் ஒரு வீடா? இல்லன்னே, உங்க வீட்டுக்காரம்மாவுக்கும் சரியா பேச்சு வரலன்னு. அப்ப நீ என்ன கவனிக்கிறது இல்லையா? அந்த அம்மாவுக்கு பேச்சே சுத்தமா இல்லையாமே. சுத்தம் இல்லதான், கொஞ்சம் அசுத்தம் தான். எதனால அப்படி? அதுவா, போன ஜென்மத்து வேற என் கர்மண்டா. அதுலடா போனானே ஊமை, அவன் பேச முடியாம சாகுறான். ஏன் வீட்டுக்காரி என்னடா பேசியே மத்தவங்களை சாவடிக்கிறான். இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என் பொண்டாட்டி பத்தி நம்ம எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து பேசுவோமா? என் பொண்டாட்டி பத்தி உட்கார்ந்து பேசுறாங்க. இந்த கொழுந்து வரானா ஒவ்வொரு வயலும் விழுந்து கும்பிடணும். பயம், என்ன கண்டு பயம். இது இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். எங்கே இந்த வித்யாபதியை இன்னும் காணும்? இத்தனை நேரம் கழித்து ஒரு நாளும் வந்ததில்லையே. வித்யாபதி, வித்யாபதி, என்னடா இது? யார் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கினார்கள்? ஆண்டவா, வாய் பேச தெரியாதவனுக்கு வாழ்க்கையில் வரும் இன்னல்கள் எத்தனை எத்தனை! கடவுளை, தவம் கடந்து வேண்டியதற்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து அவனை பேச முடியாதபடி ஊமையாக்கி விட்டாய். பரம்பரை பரம்பரையாக என் முன்னோர்கள் முதல் என் வரையில் பகவானை கோவிலில் பாடி தொண்டு செய்யும் பணியை ஏற்றிருந்தோம். என்னோடு அதுவும் நின்று விடப் போகிறது. வித்யாபதி, அதிர்ஷ்டக்கட்டையான பிள்ளையப்பா நீ, அதிர்ஷ்டக்கட்டையான பிள்ளை. அழாதேப்பா, அழாதே. உன் தாய் இருந்தாலாவது நான் வெளியே செல்லும் நேரத்தில் உன்னை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளும். என்ன செய்வது? பிறந்த பிள்ளை ஊமை என்று தெரிந்தது அந்த சோகத்தில் அவள் இந்த உலகத்தை விட்டே பிரிந்து விட்டாள். அவள் இருந்து உன் நிலையை கண்டு சிறுக சிறுக உயிர் விடுவதை விட இறந்து போனதே நல்லது. நடந்ததை சொல்லவோ சொல்வதை புரிந்து கொள்ளவோ சக்தியற்றவனாயிருக்கிறாய் அப்பா. சரி, நான் கோவிலுக்கு சென்று கட்டளையை நிறைவேற்றிவிட்டு வருகிறேன். வீட்டை பத்திரமாக பார்த்துக்கொள்.
வித்யாபதி, இன்று முதல் உனக்கு பேசும் வல்லமையை தந்தோம். எமது பீஜாட்சர மந்திரத்தினால் நீ பேசும் தன்மை பெற்று பாடல் புனைந்து கவிகளை இயற்றி பாவலனாகி நாவலனாகி கல்விக்கே காவலனாகி உலகத்தில் உள்ள செல்வந்தர்களை எல்லாம் உனக்கு அடிமையாக்கு. செல்வத்தை விட கல்வியே சிறந்ததென்று நிரூபித்துக் காட்டு. உலகெங்கும் கல்விதான் உயர்ந்ததென்று உன்னால் விளங்க வேண்டும். எமது பூர்ண நல்லாசிகள்.